அன்பினர்களே, நாம் இன்று எமது காலை செய்தியாக தந்த செய்தி என்ன? ஈரான் மீது அமெரிக்கா அதிரடி தாக்குதல், மிகப்பெரிய ஒரு அடி அடித்து சொன்னோம் இல்லையா? அந்த அடிக்கு பதிலாக இன்று காலை ஈரான் பதிலடி தாக்குதல் ஒன்றை தொடுத்திருக்கின்றது. 21 ராணுவ இலக்குகளை ஈரான் தகர்த்தெறிந்திருக்கின்றது. இதுதான் இன்றைய செய்தி. உலக பரப்பில் மிக பரபரப்பான செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ஈரான் இன்றைக்கு அடித்து சாத்திருக்கிறான். அமெரிக்காவின் புதிய ஆக்கிரமிப்புக்கு பிறகு அமெரிக்க ராணுவ இலக்குகள் மீது ஈரான் ஒருங்கிணைந்த பதிலடி தாக்குதல்களை தொடுத்திருக்கிறது. இதற்கு பதிலடியாக ஈரான் ஜூன் 10 இன்று காலை நேரத்தில் அமெரிக்க ராணுவ இலக்குகள் மீது ஒருங்கிணைந்த தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. இதில் ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை 21 அமெரிக்க ராணுவ இலக்குகளை குறிவைத்து தாக்கியிருக்கின்றது. நேற்று மாலை 5 மணிக்கு தொடங்கி சுமார் 4 மணி நேரம் நீடித்தது. ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள், தரை கட்டுப்பாட்டு நிலையங்கள் மற்றும் ரேடார் தளங்கள் மீது துல்லியமான தாக்குதல்களை நேற்று மாலையே அமெரிக்கா ஈரானுக்குள் நடத்தியிருந்தது. அதற்கு பதிலடியாக இன்று அதிகாலை நேரத்தில் ஜோர்டானில் உள்ள அல் அஷ்ராக் தளம் மற்றும் குவைட்டில் உள்ள அலி அல் சேலம் ஏர்போர்ட் உட்பட பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் இன்று புதன்கிழமை நண்பகல் செய்தியாக தெரிவித்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை 21 அமெரிக்க ராணுவ இலக்குகள் மீது தாங்கள் வெற்றிகரமாக தாக்குதல் நடத்தியதாக அறிவித்துள்ளது. அதில் நீண்ட தூர ஏவுகணைகள் மூலம் 4 முக்கிய இலக்குகள் தாக்கப்பட்டதாகவும் அவற்றில் F-35 போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்த ஹேங்கர்ஸ் மற்றும் கட்டளை மையம், அதாவது அவங்களோட சென்ட்ரல் கமாண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் அளிக்கப்பட்டதாகவும் ஈரான் கூறுகிறது. அலி அல் சேலம் இந்த தளம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இது குவைத்தில் இருக்கின்ற அலி அல் சேலம் ஏர்போர்ட். கூடுதல் தகவலாக ஈரான் தனது வான் எல்லையில் ஒரு அமெரிக்க MQ-9 ரீப்பர் ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை சென்ட்ரல் கமாண்ட் பிரிவு அந்தந்த நாடுகள் ஈரானின் கூட்டுக்களை மறுக்கிறது. அந்த செய்தியும் வந்திருக்கின்றது. அமெரிக்க அதிகாரி ஒருவர் தெரிவித்த தகவலின்படி ஈரான் பல ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஏவி இருந்தாலும் பெரும்பான்மையானவை இடைமறித்து அளிக்கப்பட்டன என்றும் அமெரிக்க தளங்களுக்கு எந்தவிதமான சேதமோ அல்லது உயிரிழப்போ ஏற்படவில்லை என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஜோர்டான் ராணுவம் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் 5 ஈரானிய ஏவுகணைகளை இடைமறித்து சுட்டுப்பிடித்ததாகவும் தெரிவித்துள்ளது. இதில் ஏவுகணைகளின் சிதைந்த பாகங்கள் விழுந்ததை தவிர எந்த பொருட்சேதமோ அல்லது உயிரிழப்போ ஏற்படவில்லை என்றும் ஜோர்டான் தெரிவித்துள்ளது. அதாவது குவைத் மற்றும் பஹ்ரைன் இந்த நாடுகளில் வான் எச்சரிக்கை சைரன்கள் ஒலிக்கப்பட்டாலும் அமெரிக்க தளங்களுக்கு சேதம் விளைவிக்கும் வகையில் எந்தெந்த தாக்குதலும் வெற்றி பெறவில்லை என்றும் குவைத் அண்ட் பஹ்ரைன் தெரிவித்துள்ளது. நாம் ஏற்கனவே காலையில் செய்தியாக தந்திருக்கின்றோம். வளைகுடா முழுவதும் ஒரு அபாய எச்சரிக்கை ஒலித்த வண்ணமே இருந்தது என்று. அமெரிக்கா முன்னதாக நடத்திய பதில் தாக்குதலில் ஹார்முஸ் ஜலசந்தியை சுற்றியுள்ள ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள், தரை கட்டுப்பாட்டு நிலையங்கள் மற்றும் ரேடார் தளங்கள் மீது துல்லியமான தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றது. ஈரானிய ஊடகங்கள் பந்தர் அப்பாஸ், ஜாஸ்க் மற்றும் சிரிக் ஆகிய பகுதிகளில் வெடிச்சத்தங்கள் கேட்டதாக உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்காவின் புதிய ஆக்கிரமிப்புக்கு பிறகு அமெரிக்க ராணுவ இலக்குகள் மீது ஈரான் ஒருங்கிணைந்த பதிலடி தாக்குதல்களை தொடுத்திருக்கிறது. தெற்கு ஈரானை இலக்காக கொண்ட முந்தைய அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு பதிலடியாக ஜூன் 10 இன்று பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5வது கடற்படை தலைமையகத்தில் வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட ஈரானிய ஆளில்லா விமானங்கள் மோதும் தருணத்தை ஒரு காணொலியில் இருந்து இப்பொழுது தருகின்றோம், பாருங்கள். அப்ப எப்படி மறக்க முடியும்? நாட்டின் தெற்கு ஹார்மோஸ்கான் மாகாணத்தில் பல இடங்களில் புதிய அமெரிக்க ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதை தொடர்ந்து ஈரானின் ஆயுதப்படைகள் அப்பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ இலக்குகளுக்கு எதிராக பதிலடி தாக்குதல்களை தொடங்கியுள்ளன. தற்பொழுது இந்த ரெக்கார்டிங் செய்யப்படுகின்ற போது புதன்கிழமை நண்பர்களுக்கெல்லாம் இந்த தாக்குதல் நடைபெற்று வருவதாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. புதன்கிழமை ஆகிய இன்று இஸ்லாமிய புரட்சி காவல் படை முன்னதாக ஒரு அமெரிக்க ஹெலிகாப்டர் விபத்து என்ற பொய் காரணத்தை கூறி போர் வெற்றி கொண்ட அமெரிக்க ஆட்சி அந்த மாகாணத்தின் ஜஸ்ட், சிரிக் மற்றும் ஹைம்ஸ் ஆகிய இடங்களில் பல இடங்களை தாக்கியதாக சுட்டிக்காட்டியுள்ளது. IRGCயின் கூற்றுப்படி அமெரிக்க தாக்குதல்கள் சிரிக்கில் உள்ள ஒரு தொலைத்தொடர்பு கோபுரத்தை சேதப்படுத்தியதோடு அந்த மாவட்டத்தின்
பெமானி பகுதியில் உள்ள 2 நீர்த்தேக்கங்களையும் அளித்துள்ளன. பதிலடி தாக்குதலில் அமெரிக்காவின் 5ஆம் கடற்படை அல் அஸ்ராக் தளம் தாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பஹ்ரைனில் உள்ள அமெரிக்காவின் 5ஆம் கடற்படையின் தலைமையகத்தின் மீது தனது கடற்படை ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. பின்னர் ஜோர்டானில் உள்ள வாஷிங்டனில் அல் அஸ்ராக் தளத்தின் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. மற்றொரு IRGC அறிக்கையில் F-35 போர் விமானத்தின் தங்குமிடங்கள் ஹேங்கர்ஸ் மற்றும் அல் அஸ்ராக்கில் உள்ள குழந்தைகளை கொல்லும் அமெரிக்க ராணுவத்தின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் உட்பட 4 முக்கிய இலக்குகள் மீது தாக்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் போர் விமானங்கள் தங்கியிருந்த தங்குமிடங்களை குறிவைக்க ஈரான் நீண்ட தூரம் செல்லக்கூடிய திட எரிபொருள் கொண்ட கேம்ப்ஸ் ஹைபர் செகான் ஏவுகணைகளை பயன்படுத்தியதாகவும் ஒரு தகவல் தெரிவிக்கின்றது. இந்த பதிலடி தாக்குதல் முழுவதும் பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க விமான மற்றும் கடற்படை தளங்களில் மொத்தம் 21 இலக்குகள் தாக்கப்பட்டதாக IRGC இன்று புதன்கிழமை தெரிவித்துள்ளது. ஆளில்லா விமான தாக்குதல்களாக கூடுதல் தாக்குதலாக தெற்கு ஈரான் மக்களுக்கு எதிராக பயங்கரவாத அமெரிக்க ராணுவத்தின் விரோத செயல்கள் மற்றும் துன்புறுத்தல்களை முறியடிக்கும் நடவடிக்கையில் ஒரு பகுதியாக பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் அமெரிக்காவின் 5ஆம் கட்டளை தளங்கள் மீதும் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி இருக்கின்றது ஈரான். அமெரிக்கா தனது நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்தார் கடுமையான பதிலடி தாக்குதல் வரவிருக்கின்றது என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த கருத்துக்களுக்கு பிறகு பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது மேலும் தாக்குதலுக்கு நடத்தப்பட்டதாக தற்பொழுது உள்ளூர் வட்டார செய்திகள் தெரிவிக்கின்றன. IRGC மற்றும் ராணுவத்தின் நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கும் ஈரானின் கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகம் ஒட்டுமொத்த பதிலடி தாக்குதலை ஒரு சக்தி வாய்ந்த பதிலடி தாக்குதல் என்று விவரித்துள்ளது இன்றைய நண்பகல் செய்தியாக. அதேபோல் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக அமெரிக்கா மீண்டும் ஏதேனும் ஆக்கிரமிப்பை மேற்கொண்டால் பிராந்தியம் முழுவதும் முன்னரே தீர்மானிக்கப்பட்ட இலக்குகளின் பட்டியலுக்கு எதிராக கடுமையான மற்றும் விரிவான தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஹெலிகாப்டர் விபத்தில் தங்களுக்கு பங்கு இல்லை என ஈரானிய அதிகாரிகளும் ராணுவ படைகளும் மறுத்துள்ளன. இந்த விபத்தை ஹார்மோஸ்கான் மீதான தாக்குதல்களை நியாயப்படுத்த வாஷிங்டன் பயன்படுத்தது என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த ஹெலிகாப்டர் விபத்து சில வேளை இஸ்ரேல் செய்துட்டு ஈரான் தலையில கட்டியிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. எது எப்படியானாலும் இன்று மாலையும் ஈரான் மீது ஏதாவது தாக்குதல் ஒன்று நடத்தப்படுமானால் ஈரான் மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை தொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றதாக சொல்லப்படுகின்றது. நாம் இன்று இரவு புதன்கிழமை இரவு தாக்கப்படும் என்று சொல்லியிருந்தாலும் காலை வேளையிலே பூசை ஆரம்பித்திருக்கப்பட்டிருக்கின்றது. பூசையின் விவரங்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. நாம் இன்று மாலையும் இந்த பூசை செய்திகளை தருவோம் என்று கூறி மீண்டும் மற்றொரு காணொளி சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.